ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். முருங்கைக்கீரை சேர்த்து செம்ம டேஸ்ட்டான ஒரு அடை தோசை எப்படி செய்யலாம் பார்க்கலாம். முதல்ல தோசைக்கு என்னென்ன பொருள் வேணும்னு பார்த்துக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் 3 கிளாஸ் அரிசி சேர்த்துக்கோங்க. அது கூட 1 கிளாஸ் கடலைப்பருப்பும் சேர்த்துக்கோங்க. அரிசியும் கடலைப்பருப்பையும் பாத்திரத்தில் சேர்த்ததுக்கப்புறம் 2 தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 2 மணி நேரம் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். A few moments later. 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்தாச்சு. இப்போ அதில் ஊற்றிருக்க தண்ணியை வடித்து எடுத்ததுக்கப்புறம் இப்போ அது கூடவே 10 வெள்ளைப்பூடை தோடு உரித்து சேர்த்துக்கலாம். 8 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். கூடவே 1 ஸ்பூன் ஜீரகமும் சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் கிரைண்டர்லையாவது மிக்சிலையாவது அரிசியும் பருப்பையும் சேர்த்து தண்ணி ஊற்றி மை போல் அரைக்காமல் கொஞ்சம் நரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. தேவையான அளவு உப்பும் சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. இந்த மாதிரி பரபரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் அடை தோசை நல்லா கிறிஸ்பியாக வரும். அடை தோசைக்கு கடலைப்பருப்பும் அரிசியும் நீங்கள் நனைய வைக்கும் போது அது கூடயே அரை உலக்கு உளுந்தையும் சேர்த்து நனைய வச்சு அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா தோசைக்கு உளுந்து அரைக்கும் போது அதுலேருந்து கொஞ்சம் போல் உளுந்து எடுத்து இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கலாம். அடை தோசைக்கு இப்போ நம்ம ஒரு கை நிறைய முருங்கைக்கீரையை சேர்த்துக்கலாம். முருங்கைக்கீரையை சேர்த்த பிறகு ஒரு கை நிறைய தேங்காய் துருவலும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு பேன் எடுத்துகிட்டு அதை நல்லா ஹீட் பண்ணுங்கள். ஹீட் பண்ணிவிட்டு அதில் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. இப்போ ஆயிலில் 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்து தாளிச்சிக்கலாம். கடுகு வெடித்ததுக்கப்புறம் அது கூட ஒரு வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயத்து கூடயே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் லேசாக கலர் சேஞ்ச் ஆகி வரட்டும், அது வரை வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி கோல்டன் ப்ரௌன் வந்த பிறகு நம்ம அரைச்சி வச்சிருக்க அடை தோசை மாவோட தாளிச்சதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். மாவை நம்ம கலந்து கொடுக்கும்போது உங்களுக்கு தண்ணி தேவைன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்து கொடுத்துக்கோங்க. அடை தோசை மாவு ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் சரியான பக்குவத்துக்கு கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ அடை தோசை மாவை நல்லா கலந்து எடுத்தாச்சு. இப்போ நம்ம தோசை சுடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி தோசைக்கல்லை ஹீட் பண்ணிக்கலாம். தோசைக்கல் ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு கரண்டி அடை தோசை மாவை எடுத்து நல்லா பெரிய தோசையாக பரவலாக ஊற்றிக்கலாம். அடை தோசை நல்லா மொறுன்னு கிறிஸ்பியாக வர்றதுக்காக 1 ஸ்பூன் ஆயில் எடுத்து நல்லா வெளிப்பக்கமும் உள்பக்கமும் ஊற்றிக்கலாம். இந்த அடை தோசைக்கு தேங்காய் சட்னி இல்லைன்னா அவியல் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. அடை தோசை ஒரு சைடு வெந்த உடனே மறு சைடு நல்லா திருப்பி விட்டு எடுத்து பரிமாறிக்கலாம். இப்படி சுட சுட அடை தோசை சுட்டு சாப்பிட்டீங்கன்னா எத்தனை சாப்பிட்டோன்னு கணக்கே நமக்கு தெரியாதுங்க, அந்த அளவுக்கு கிறிஸ்பியாக இருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த அடை தோசை ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.